தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குட்டம் முடிஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் உடனே காங்கிரஸ்காரங்க தோட்டா உடனே இவிஎம் வந்து குறை சொல்லுவீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றமே எங்களை கேள்வி கேட்குது. நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம், இவிஎம் நாங்கள் குறை சொல்லலை, இவிஎம் வந்து சரிதான். அப்போ இவிஎம் சரி, பேலட் பேப்பர் அதாவது விவிபேட்டில் வச்சுருக்கிறது ரெண்டையுமே எண்ணி பார்த்து எங்களுக்கு ஒரு தடவை ஒரே ஒரு மாநில தேர்தலையாச்சும் நீங்கள் முடிவை வெளியிடுங்களே அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரிங்களா? அதை ஒன்று தான் வந்து சிதம்பரம் ஐயா உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். சரி, ரைட்டு. உள்துறை அமைச்சர்னு யாருன்னு கேட்குறீங்கன்னா, முன்னாள் உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர். அவர் தான் நிதி அமைச்சர், அவர் தான் உள்துறை அமைச்சர். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது. என்ன, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிக ஆளுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்தியாவை வந்து முன்னெடுத்து மிக வலுவான ஒரு நாடாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, இன்றைக்கி 3ஆம் தேதி, டிசம்பர் 3ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்களை தேர்தல் ஆணையம் வந்து வரவழைச்சிருக்காங்க. உங்களுடைய என்ன சந்தேகங்களாக இருந்தாலும் கேள்வி கேட்டுருக்காங்க. அது காங்கிரஸ் சார்பாக சில சந்தேகங்களை இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கறதுக்காக நம்ம செல்ல தான் போகிறோம். சரி, இப்போ என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றே ஒன்று தாங்க. மகாராஷ்டிரா வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 5 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தேர்தல் கமிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா 58.22% விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு தரவுகள் கொடுக்குறாங்க. அப்புறம் இரவு 11 மணிக்கு பார்த்துட்டிங்கன்னா அதே வந்து 65%ன்னு சொல்கிறாங்க. அப்போ இடைப்பட்டதை பார்த்திங்கன்னா 7%. அதுவும் இல்லாமல் தேர்தல் எண்ணுவதற்கு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியும் 1% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொத்தம் 7.8% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதை தான் கேட்குறோம். 5 மணிக்கு முடியுதுன்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 97,000 பூத்து, புரியுதுங்களா? இதில் எவ்வளோ ஓட்டுகள் வந்து பதிவாகிருக்குன்னா 76 லட்சம் ஓட்டுகள் வந்து மிகைப்படுத்தி பதிவாகுது. எப்படின்னா 5 மணிக்கு மேலே மிகைப்படுத்தி பதிவாகுது. அப்போ 97,000 பூத்து பார்த்திங்கன்னா 76 லட்சம் ஓட்டுனா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பூத்துக்கு எவ்வளோ பதிவாகணும்னு பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளோ பதிவாக முடியுமா? நீங்களே நல்லா பாருங்கள். அதாவது எப்போது நம்ம தேர்தல் நடந்திருக்கு பல முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். அதிகபட்சமாக 1% வித்தியாசம் வரும். ஏன்னா 5 மணிக்கு மேலேனா வரிசையில் நிற்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்க, டோக்கன் கொடுத்து ஓட்டுப்பதிவு போட சொல்லுவாங்க. ஒரு வாக்கு அது பூத்தில் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் அதிகபட்சமாக இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்க கொடுக்குற கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு பூத்தில் எத்தனையோ 1000 பேர் பதிவானது மாதிரி இருக்குது. அது இல்லாமல் சரி, வாக்குப்பதிவு தான் முடிஞ்சிருச்சுல, வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சிருச்சு. அப்போ பதிவான வாக்குகளை விட எப்படிங்க அதிகமான வாக்குகள் வரும்? அதாவது 5,04,000 வாக்குகள் எப்படிங்க அதிகமாக பதிவாகும்? ஏன்னா நீங்கள் தான் வாக்குப்பதிவு சொல்லிடுறீங்க. இப்போ அப்போ என்னென்னா கணக்கு முணக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதோடைய விளைவு பதிவான ஓட்டுகளை விட அதிகமாக போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும். சரி, சில பூத்துகளில் பார்த்திங்கன்னா பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கம்மியாக இருக்குது. இதை எந்த விதத்தில் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிறது? இதே தான் ஹரியானா மாநிலத்தில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 10% வாக்குகள் வந்து அதிகமாக இருந்ததுங்களா. அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த வாக்கு எண்ணிக்கை இத்தனை பர்சன்டேஜ் போலிங்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கொடுத்ததுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ் ஆகிடுது. நீங்கள் நல்லா பார்த்துக்க, எங்கெல்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி வெற்றி அடையுது. ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக தேர்தல் நடந்தது. முதல்ல 40 தொகுதி நடந்தது. அப்போ 40 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 30 தொகுதிகள் வந்து பிஜேபி நிற்கிறாங்க. அந்த பிஜேபி நின்னதில் வந்து பார்த்திங்கன்னா 17 தொகுதி ஜெயிக்கிறாங்க. எப்படின்னா இதே மாதிரி தான் வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுத்ததனோட விளைவு. அதாவது 1.72% அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதோடைய விளைவு என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 17 தொகுதி ஜெயிக்கிறாங்க. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பார்த்திங்கன்னா அவங்க அதே மாதிரி 41 தொகுதியில் நிற்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி சார்ந்து. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே 1% கம்மியாக தான் நம்முடைய வாக்குப்பதிவு அவங்க கொடுத்ததுக்கு முன்னே கொடுத்ததும் அடுத்தது கொடுத்ததுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ பார்த்திங்கன்னா பிஜேபி முழுமையாக தோக்குறாங்க. இதை தான் சொல்கிறோம். அதாவது பிஜேபி எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90% பேட்டரி இருக்கக்கூடிய இடத்துல வாக்கு எந்திரத்தில் எடுத்து எண்ணுறாங்களோ அங்கே பிஜேபி ஜெயிக்குது. எப்போதும் போல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து வாக்கு எண்ணிக்கை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி கண்டிஷனு முடிந்ததுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருப்பு இடத்துல வச்சுருந்துட்டு அப்புறம் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 40 கீழே இருக்கும்போது காங்கிரஸ் ஜெயிக்குது. இதெல்லாம் தான் கேட்க போகிறாங்க. சந்தேகமாக போய் கேட்கட்டும். தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். எப்போதும் போல தான் பொய்யும் புரட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனி பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கூட்டணிக்கு அங்கமாகவே மாறிடுச்சு. இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே 2 பேர் தான் நம்மளும் ஓபிசி சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகள் இருக்காங்க. அவங்களே வெளியில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இந்துன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 3% பேர் தான் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியாங்க. அவங்க எல்லாருக்குமே வெளியில் வரும்போது
ஒரு எம்பி பதவி கிடைக்குது. அவங்க வெளியில் வரும்போது ஒரு ஆளுநர் பதவி கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. மிகப்பெரிய அளவில் சொத்து மிகப்பெரிய அவங்களுடைய வாரிசுகளுக்கும் காலங்காலத்துக்கு கடந்த மாதிரி பெரிய அவங்களுக்கு அந்த பதவிகளுக்கு அந்த பதவிகளால் இருக்கக்கூடிய தீர்ப்புகளை வந்து விலை பேசுகிறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது. அதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸ் இன்றைக்கி மக்களை சந்திச்சுட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி நடத்தியிருக்காரு நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1.5 லட்சம் பேர் மக்கள் கலந்துருக்காங்க. இது ஒரு மௌன புரட்சி தான். ஈவிஎனுக்கு எதிராக போராடுவோம். ஈவிஎன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ப்ளூடூத் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அதில் ஒயர்லெஸ் சார்ஜர் இல்லை, அதில் வந்து பண்ண முடியாதுங்கிறீங்க. ஆனால் வாக்கு சதவீதம் வித்தியாசப்படுறது மிகப்பெரிய வித்தியாசம். அது 5 மணிக்கு மேலே இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம் அடையப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதை தான் நாங்கள் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்கிறாரு, பிரகலாத் பிரபாகர் சொல்கிறாரு. அவர் இதே மாதிரி இவிஎம் மிஷினில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அவர் வந்து பொருளாதாரம் தெரியாத என்னுடைய மனைவி ராமாவதனம் தசாவதனம் மட்டுமே தெரிந்ததால் தான் இந்த பதவி கிடைச்சிருக்கிட்டு இருக்காரு. ஓட்டளிப்புலையும் மக்களையும் சந்தித்து ஓட்டு வாங்குறவர் ஒன்றிய அமைச்சர், நிதியமைச்சர், கேபினெட் அமைச்சர் ஆகிறது இது பிஜேபி நடந்தவர் நடக்கக்கூடிய கூத்து. அவருடைய கணவரே சொல்கிறாரு பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, பணவீக்கம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், எல்லாமே கண்ணுக்கு தெரிய தான் போகுது. ஏன்னா கத்திரிக்காய் குத்துனா கலைத்தருக்கு வந்தனே ஆகணும். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.